ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யங் ட்ரேடர் ஹரி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக கோல்டில் எப்படி ப்ரிசைஸாக என்ட்ரு ஆகுறது அண்ட் கோல்டில் நம்ம லாஸ்ட்டாக ட்ரேட் எடுத்தது எந்த அளவுக்கு டேக் ப்ராஃபிட் போயிருக்கு அண்ட் எந்த ஜோனில் ட்ரேடில் வந்து நம்ம கோல்டில் என்ட்ரு ஆகிருக்கோம் அண்ட் ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருக்கோம், ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும் அண்ட் கோல்டில் முக்கியமாக எப்படி வந்து ப்ராஃபிட்டபுளாக ஆகுறது நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் கோல்டில் ப்ராஃபிட்டபுள் ஆகுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்டர் ஃப்ளோஸ் அண்ட் லிக்விடிட்டி கிராப் வேறு, லிக்விடிட்டி ஸ்வீப் வேறு. ஸோ இதெல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அண்ட் கம்ப்ளீட்லி கோல்டில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து இதை நீங்கள் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இட்ஸ் அ சப்போர்ட் கீ லெவல் கைஸ். ஸோ கீ லெவல் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் அண்ட் கம்ப்ளீட் சப்போர்ட்டில் இதுதான் நம்மளுக்கு கீ லெவல். அண்ட் இந்த கீ ஜோன்லேருந்து மார்க்கெட் கம்ப்ளீட்டாகவே பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னு எல்லாருமே அசியூம் பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட் கம்ப்ளீட்டாகவே ஃபாலோ ஆக போகுது அப்படின்னு. பட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட்டாகவே ஃபேக் அவுட் டியூ டு மல்டிபிள் டைம் ஃப்ரேம். இதை நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறப்ப கம்ப்ளீட்டாகவே இது ஃபேக் அவுட். அண்ட் ஃபேக் அவுட் ஒன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் ஆப்போசிட் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் மூவ் ஆகும். அண்ட் இந்த ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு ஃபேக் அவுட் வந்து செல் சைடில் கொடுத்துருக்கு அப்படின்னா மார்க்கெட் பை சைடில் தான் ஆக்டிவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அண்ட் மோர் ப்ரைஸிங் டாமினேட் பண்ணுறதே பையர்ஸ் தான். ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இதை எப்படி என்ட்ரு ஆகுறது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், கூடிய சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் இந்த நம்ம என்ட்ரான கீ ஜோன் பார்த்தீங்கன்னா 4783 கிட்ட. அண்ட் ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருக்கோம். ஸ்டாப் லாஸ் வந்து பெட்டர் தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் இப்போ நீங்கள் இதில் ப்ரைஸ் ரேஞ்சுனா என்னென்னு தெரியாதவங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் ரேஞ்சுனா என்னென்னு ஒரு வீடியோ போகிறேன். ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1938ன்னு வந்திருக்கு அப்படின்னா அக்யூரேட்டான ப்ரைஸ் ரேஞ்ச் வைக்காதீங்க கைஸ். ஸோ அக்யூரேட்டான ப்ரைஸ் ரேஞ்சை வச்சு பொசிஷன் சைஸ் கேல்குலேஷன் பண்ணாதீங்க. பிகாஸ் ஸ்ப்ரெட்டுன்னு ஒரு விஷயம் ஃபாரெக்ஸில் ரொம்ப இன்டெப்த்தாக யாருக்குமே தெரியாமல் ஹிடன் டூலாகவே ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரெட்டை மெஷர் பண்ணுறப்போ என்ன தான் நம்மளுக்கு பிப்ஸ் வந்து 1938 இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 100 பிப்ஸ் தள்ளி வச்சுக்கோங்க. டியூ டு ஸ்ப்ரெட் கேல்குலேஷன் நம்ம என்ன தான் மார்க்கெட்டில் இங்கே இருந்தாலும் பிகாஸ் இப்போ நம்மளுக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த இடத்துல வருது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ஒன்லி ரீசன் ஸ்ப்ரெட் மூலயமா. அப்போ ஸ்ப்ரெட்டுங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு எங்கே நம்ம பாயிண்ட்டாக வைக்கிறோமோ அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். ஸோ ஸ்ப்ரெட் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கும். அவங்களோட ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் அண்டு ப்ரோக்கர் யூஸ் பண்ணுறதுல ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாகவே ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கிறப்ப என்ன ஆகணும் அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா பிப்ஸை தள்ளி வைக்கிறது பெட்டர் கைஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகிட்டு மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு கம்ப்ளீட் ரேலி கைஸ். ஸோ ஒரு மேசிவான ட்ரேட் மேலே போன வரைக்குமே வெயிட் பண்ணேன். அண்ட் வெயிட் பண்ண சில பர்டிகுலர் டைம் மார்க்கெட் கம்ப்ளீட்டாகவே 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டபுள் தி ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் திஸ் ஒன். ஸோ இந்த இடத்துல ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது ஆல்மோஸ்ட் பெட்டர். ஸோ ஒன்றுமே நம்மளுக்கு ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை பார்ப்பாங்க அண்ட் பார்த்த ப்ராஃபிட்டை அக்யூரேட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி கிடையாது. கம்ப்ளீட்டாகவே மார்க்கெட் ஒரு ஹிண்ட் கொடுக்கும். ஒரு ப்ரிசைஸாக மார்க்கெட்டில் பையர்ஸ் வந்து லீட் பண்ண போகிறாங்களா இல்லை செல்லர்ஸ் வந்து அகெயின்ஸ்ட் த ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்களா, நம்மளுக்கு அங்கே லீட் பண்ணும். அண்ட் லோயர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல எனி கைண்ட் ஆஃப் சப்போர்ட் இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். அந்த சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் ஆகுது அப்படின்னா அந்த டைமும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் மேலே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒன்லி த ரீசன் அந்த இடத்துல நம்மளுக்கு டபுள் டாப் அண்ட் இட்ஸ் அ மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் மாதிரி தான். மோர் தென் ஒன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் எனி டைம் மைட் ஃபால்னு அர்த்தம். ஸோ ஃபால் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? அந்த இடத்துல நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா கைஸ்? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் திங், மார்க்கெட் அகெயின் கோல்டு வந்து கம்ப்ளீட்டாகவே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. கம்ப்ளீட் அஃபிஷியல் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதோட சிஸ்டம் மார்க்கெட் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் அகெயின் புல்லிஷில் தான் போகும். அண்ட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க கோல்டும் கூட இதுக்கான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும். ஸோ அண்ட் ட்ரேடிங்கில் கோல்டை ப்ரிசைஸாக என்ட்ரு ஆகுறது இட்ஸ் டூ டிஃபிகல்ட். பட் நெவர் லூஸ் ஹோப் அண்ட் நெவர் கிவ் அப் கைஸ். ஸோ அன்டில் யூ வின் அண்ட் அன்டில் யூ மேக் சம் ப்ராஃபிட். ஸோ கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுறதை விட லேர்னிங்ஸ் இஸ் வெரி மஸ்ட் இம்பார்ட்டன்ட். லேர்ன் பண்ணுங்கள் அன்டில் யூ மேக் சம் ப்ராஃபிட் கன்சிஸ்டன்ஸ்லி. ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. லேர்னிங் இஸ் த ஒன்லி கீ தட் வில் மேக் யூ ஏர்ன் சம் கைண்ட் ஆஃப் மணி இன் ஃபாரெக்ஸ் ஆர் ட்ரேடிங் இண்டஸ்ட்ரி. ஸோ ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில் இன்டெப்த்தாக நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர், எவ்ரிதிங். எல்லா டைம் ஃப்ரேமே மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணாது. அண்ட் சில பர்டிகுலர் டைமிங்ஸ் தான் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். அண்ட் சில பர்டிகுலர் டைமிங்ஸோட ஃபார்முலா என்ன, இதெல்லாம் இருக்குது. ஸோ எதுவுமே வந்து நம்ம லைஃப்பில் வேல்யூ இல்லாமல் கிடச்சிச்சு அப்படின்னா லைஃப் லாங் நிற்காது. ஸோ லேர்ன் இட் ஃப்ரம் ஏ வேல்யூபிள் சோர்ஸ் அண்ட் மேக் யுவர் லைஃப் கம்ப்ளீட்லி சேஞ்ச் கைஸ். ஸோ அன்டில் இட்ஸ் யங் ட்ரேடர் ஹரி ஹியர்.
see you on another video. ஸோ அன்டில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, எதை பற்றியாச்சும் உங்களுக்கு கண்டென்ட் தேவை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மேக் ஷுவர் 2026 ஃபர்ஸ்ட் 4 months இஸ் ஆல்மோஸ்ட் கான் கைஸ். ஸோ இன்னும் நம்மளுக்கு இருக்கிறது 8 மாதம், 8 months தான் இருக்குது. மேக் யுவர் செல்ஃப் ஸோ பிஸி அண்ட் மேக் யுவர் செல்ஃப் ஸோ ஒர்க் ஹார்ட் கைஸ். கஷ்டப்படுங்க, கஷ்டப்பட்டு கம்ப்ளீட்டாகவே ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கில் எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரீச் பண்ணுங்கள் லைஃப்பில். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் அன்வான்ட் ஸ்ட்ராட்டஜி ஆர் அன்வான்ட் லெசன்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாகவே ரீபில்ட் பண்ணுங்கள். மேக் ஜேர்னல் யுவர் ட்ரேட்ஸ் அண்ட் மேக் ஜேர்னல் யுவர் லைஃப் ஆஸ் soon as ஏர்லியர் குவிக்லி. இதுலேருந்து பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் 60 days உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருந்துச்சுன்னா பெட்டர், இல்லை லோ வின்னிங் ரேஷியோ இருக்குன்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சிஏ, ஐசிடி. பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ஒப்பீனியன் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ஹை வின்னிங் ரேஷியோ. ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள் ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அன்டில் இட்ஸ் என்டர் ஹரி ஹியர். See you on another video guys. Bye.